மோசேயின் அவிசுவாசம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போல் ஆயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று சொல்லுகிறார். ஆனால் மோசேயோ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தரோடு விவாதம் பண்ணுகிறார். மோசே எகிப்து தேசத்திற்கு போகாமல் இருப்பதற்கு என்னென்ன சாக்குப்போக்குகளை சொல்ல முடியுமோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். கர்த்தரும் மோசே சொல்லுகிற சாக்கு போக்குகளுக்கு பதில் கொடுக்கிறார். ஆனாலும் மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னும் ஆயத்தமாய் இல்லை. மோசே கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. அவர் கர்த்தரிடத்தில் எகிப்து தேசத்திற்கு போகாமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை ஒவ்வொன்றாய் சொல்லும்போது அவர்கள் என்னை நம்பார்கள் என்றும் என் வாக்குக்கு செவி கொடார்கள் என்றும் சொல்லுகிறார். எகிப்தியர் மத்தியிலே தேவன் நடப்பித்த அற்புதங்களை இந்த அதிகாரம் விளக்குகிறது. இதன் விளைவாக இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். தேவன் மோசேயை அழைத்திருக்கிறார். அது தெய்வீக அழைப்பு. ஆயினும் ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்னும் சந்தேகம் மோசேயின் உள்ளத்தில் இருக்கிறது. தன்னுடைய அழைப்பிற்கு தெய்வீக அங்கீகாரம் தேவை என்பது எல்லா ஊழியக்காரர்களும் எதிர்பார்க்கும் காரியம்தான். தேவன் ஒரு ஊழியத்திற்காக ஒருவரை அழைக்கும் போது அதை செய்யும் வல்லமையினால் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் யாரையும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாமல் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு அனுப்புவதில்லை. கர்த்தர் சொன்ன பிரகாரம் மோசே எகிப்து தேசத்திற்கு போய் அங்கே இஸ்ரவேலின் மூப்பரோடு பேசும்போது அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை நம்ப மாட்டார்கள் என்று மோசே சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. ஆகையினால்தான் அவருடைய வாயிலிருந்து இதுபோல அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. மோசே இஸ்ரவேலின் மூப்பரோடு வெறும் வார்த்தைகளை பேசினால் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தன்னுடைய வார்த்தைகளை உறுதி பண்ணுவதற்கு ஏதாவது அடையாளங்களை காண்பிக்க வேண்டும் என்றும் மோசே எதிர்பார்க்கிறார். எகிப்து தேசத்திலே இருக்கிற இஸ்ரவேலின் மூப்பர்கள் வெறும் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வார்த்தைகளோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தால்தான் நம்புவார்கள் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் சுயநலம் உள்ளவர்களாகவும் தங்களுடைய சொந்த ஆதாயத்தை தேடுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே தொடர்ந்து அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்பது சுயநலக்காரரின் விருப்பம். இதனால் ஒருவேளை அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசுவார்கள். அவர்கள் மோசேயின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்பார்கள். மோசே அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் அவர்கள் மோசேயை நம்ப மாட்டார்கள். அவர்கள் மோசேயின் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள்.
அது மாத்திரமல்ல, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்றும் சொல்லுவார்கள். இவையெல்லாம் மோசேயின் சொந்த கற்பனை. அவர் இன்னும் எகிப்து தேசத்திற்கே போகவில்லை. அங்கே போகும் முன்பாகவே மோசே இதுபோன்ற காரியங்களை யோசித்து அவிசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் மோசேக்கு அற்புதங்களை செய்யும் வல்லமையை கொடுக்கிறார். மோசே கர்த்தருடைய வல்லமையினால் 3 அற்புதங்களை செய்யலாம். மோசேக்கு விசுவாசமும் திருப்தியும் உண்டாக வேண்டும் என்பதற்காக அந்த 3 அற்புதங்களில் 2 அற்புதங்களை கர்த்தர் இங்கு நடைபெறச் செய்கிறார். முதலாவது அற்புதம், மோசேயின் கையில் உள்ள கோல் சர்ப்பமாயிற்று. அதன் பின்பு அந்த சர்ப்பம் அவருடைய கையிலே கோலாயிற்று. இரண்டாவது அற்புதம், மோசேயின் கை வெண்குஷ்டம் பிடித்திருக்கிறது. அது திரும்ப அவருடைய மற்ற சதையைப் போல் ஆகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். மோசே, ஒரு கோல் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அதை தரையிலே போடு என்று சொல்லுகிறார். மோசே அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்று சொல்லுகிறார். மோசே தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவருடைய கையிலே கோலாயிற்று. எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் தன்னை நம்ப மாட்டார்கள் என்றும் தன் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்றும் மோசே கர்த்தரிடத்தில் சாக்கு போக்குகளை சொன்னார். கர்த்தர் இப்போது மோசேக்கு அற்புதத்தை செய்யும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையினால் மோசேயின் கையில் உள்ள கோல் சர்ப்பமாயிற்று. அந்த சர்ப்பம் மறுபடியும் அவருடைய கையிலே கோலாயிற்று. மோசே இந்த முதலாவது அற்புதத்தை நடப்பித்த பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லுகிறார். தேவன் நடப்பிக்கும் அற்புதங்களுக்கு காரணம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஜனங்கள் கர்த்தரை தங்கள் தேவனாக அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வதற்கு மோசேயை பயன்படுத்துகிறார். சர்ப்பமாக மாறின கோல் மோசேயின் கையில் இருந்தது. மோசே அந்த கோலை தரையில் போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அவர் தன் கையை நீட்டி அந்த சர்ப்பத்தை பிடித்தபோது அது அவருடைய கையிலே கோலாயிற்று. மோசே மந்திர வார்த்தைகள் எதையும் சொல்லவில்லை. எகிப்து தேசத்தார் மந்திரம் ஓதுவது போல மோசே மந்திரம் ஓதவும் இல்லை. மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன பிரகாரம் மோசே தன் கையில் உள்ள கோலை போடுகிறார். கீழே கிடைக்கிற சர்ப்பத்தை தன் கையில் பிடிக்கிறார். அற்புதம் கர்த்தருடைய வல்லமையினால் நடைபெறுகிறது. கோலும் சர்ப்பமும் இயற்கையில் இருக்கிற சாதாரண காரியங்கள். கர்த்தரோ தம்முடைய தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி கோலை சர்ப்பமாகவும் சர்ப்பத்தை கோலாகவும் மாற்றுகிறார். இந்த அற்புதத்தின் மூலமாக கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய அதிகாரமும் வெளிப்படுகிறது. சகலமும் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். சர்ப்பம் தீய குணத்திற்கு அடையாளம். எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் சர்ப்பத்தை போல இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைப்படுத்தி அவர்களை ஒடுக்குகிறான். பார்வோனுடைய கையில் எகிப்து தேசத்தை ஆளுகை செய்யும் கோல் இருக்கிறது. ஆனால் பார்வோனோ தன்னுடைய கையில் உள்ள கோலை சர்ப்பத்தை போல மாற்றி இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குகிறான். மோசே தன் கையில் உள்ள கோலை தரையில் போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அந்த சர்ப்பத்திற்கு விலகி ஓடுகிறார். எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனின் கையில் உள்ள கோல் சர்ப்பத்தை போல கொடுங்கோலாக மாறின போது அவனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு பயந்து மோசே எகிப்து தேசத்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு ஓடிப்போகிறார். மோசே தன் கையை நீட்டி சர்ப்பத்தின் வாலை பிடிக்கிறார். அப்போது சர்ப்பம் அவருடைய கையில் கோலாயிற்று. எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஆட்சி சர்ப்பத்தை போல கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் மோசே சர்ப்பத்தை கோலாக மாற்றியது போல அந்த கொடுங்கோல் ஆட்சியை மறுபடியும் நல்லாட்சியாக மாற்றுவார். கர்த்தர் முதலாவது அடையாளமாக மோசேயின் கையில் உள்ள கோலை சர்ப்பமாகவும் அந்த சர்ப்பத்தை மறுபடியும் கோலாகவும் மாற்றுகிறார். இப்போது இரண்டாவது அடையாளமாக கர்த்தர் மோசேயின் கையில் அற்புதம் செய்கிறார். மோசேயின் கையில் குஷ்டரோகம் பிடிக்கிறது. அந்த கை மறுபடியும் சுத்தமாகிறது. இது இரண்டாவது அற்புதமாகும். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை உன் மடியில் போடு என்று சொல்லுகிறார். மோசே தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ மோசேயின் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருக்கிறது.
கர்த்தர் மறுபடியும் மோசேயை நோக்கி, உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்று சொல்லுகிறார். மோசே தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவருடைய மற்ற சதையைப் போல் ஆயிற்று. கர்த்தர் நடப்பிக்கிற இரண்டாவது அடையாளத்திற்கும் வேத பண்டிதர்கள் ஆவிக்குரிய விளக்கம் சொல்லுகிறார்கள். மோசே தேவனுடைய வல்லமையினால் எகிப்து தேசத்தார் மீது வியாதியை அனுப்ப வேண்டும். மோசேயின் கையிலே குஷ்டரோகம் பிடித்தது. எகிப்தியருக்கு வியாதிகள் வரும் என்பதற்கு அடையாளம். மோசே எகிப்தியருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர்கள் மீதுள்ள வியாதி அவர்களை விட்டு நீங்கும். மோசேயின் கை மறுபடியும் சுத்தமானது இந்த சம்பவத்திற்கு அடையாளம். எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் குஷ்டரோகம் பிடித்தவர்களைப் போல அசுத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தின் பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிறார்கள். மோசே குஷ்டரோகம் பிடித்திருந்த தன் கையை தன் மடியிலிருந்து வெளியே எடுக்கும்போது அந்த கை மறுபடியும் சுத்தமாகிறது. அதுபோலவே பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் மடியில் கூடி வரும்போது அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுவார்கள். எகிப்து தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்பதற்கும் அவர்கள் தங்களுடைய பாவ கரைகளிலிருந்து நீங்கி சுத்திகரிக்கப்படுவார்கள் என்பதற்கும் இரண்டாவது அற்புதம் அடையாளமாக இருக்கிறது. மோசே தன்னுடைய சொந்த பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ வல்லமையினாலோ மந்திர சக்தியினாலோ இந்த அற்புதங்களை செய்யவில்லை. கர்த்தரே மோசேக்கு அற்புதங்களை செய்யும் வல்லமையை கொடுக்கிறார். மோசே கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையையும் அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த அற்புதங்களை செய்கிறார். மோசே எகிப்து தேசத்திற்கு போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்களுக்கு முன்பாக இவ்விரண்டு அற்புதங்களையும் செய்து காண்பிக்க வேண்டும். தான் அங்கு போகும்போது இஸ்ரவேல் புத்திரர் தன்னை நம்ப மாட்டார்கள் என்றும் தன்னுடைய வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்றும் மோசே கர்த்தரிடத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார். எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நம்ப வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் மோசேயின் வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் இவ்விரண்டு அற்புதங்களையும் செய்யும் வல்லமைகளை மோசேக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்கள் இவ்விரண்டு அற்புதங்களை பார்த்த பின்பும் அவர்கள் தன்னை நம்பாமல் தன்னுடைய வாக்குக்கு செவி கொடுக்காமல் போனால் என்ன செய்வது என்னும் சந்தேகம் மோசேயின் மனதில் உண்டாயிற்று. கர்த்தர் மோசேயின் சந்தேகத்தை நீக்குகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இரத்தமாகும் என்று சொல்லுகிறார். மோசே இவ்விரண்டு அற்புதங்களையும் தன்னுடைய ஜனத்தாருக்கு முன்பாக செய்கிறார். அவர்கள் மோசேயை நம்பி அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆகையினால் மூன்றாவது அற்புதம் தேவையில்லாமல் போயிற்று. மோசே கர்த்தர் சொன்ன முதல் இரண்டு அற்புதங்களையும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாகவே செய்து பார்க்கிறார். கர்த்தர் தனக்கு சொன்னபடி மோசே செய்கிறார். அப்போது அங்கே அற்புதம் நடக்கிறது. தண்ணீர் இரத்தமாகும் அற்புதமோ எகிப்து தேசத்திலே நடைபெறும். இந்த அற்புதத்தை மோசே கர்த்தருக்கு முன்பாக செய்து பார்க்கவில்லை.